ஆபத்தான கொள்கை, அவருக்கே ஆபத்தான கொள்கைன்னு சொன்னால் டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல், அதான் அவருக்கு ஆபத்தான ஒரு கொள்கையாக இருந்தது. அவர்கள் முன்னையில் 3 தெரிவுகள் இருந்தன. ஒன்று, இவர்களும் பார்க்க தீவிர போக்கு கொண்ட ஒருவர் வருவார், அல்லது ஒரு மிதவாத போக்கு கொண்டு ஒருவர் வருவார், மூன்றாவது இவர்களுக்கு அடிமையான இன்னொருவர் வரலாம். உச்சத்தலைவர் அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்ட போது உடன் கொல்லப்பட்டவர்களிலே 2 பேர் அமெரிக்காவுடைய ஆட்கள். அவர்கள்தான் அடுத்த ஆட்சி மாற்றத்துக்கு வழிகோக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு திட்டத்துடன் தான் அவர்களே கொல்லப்பட்டு விட்டார்கள். தகவல் கொடுத்தது அமெரிக்கா, தாக்குதல் செய்து இஸ்ரேல் தான் சொல்கிறார். ஆனால் 2 தரப்பினுடைய விமானங்களும் கிட்டத்தட்ட 200 விமானங்கள் அமெரிக்காவுக்கு வேண்டப்பட்ட முகமது அகமது நிஜாத் போன்றவர்களும் இதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று. அது ஒரு சேம் சைட் கோலா அல்லது ஒரு பெரிய பலியை எடுக்கும்போது ஒரு சிறிய பலி கொடுக்கப்பட்டதா? அப்போ ஈரானிய குழந்தைகளுக்கு கண்ணீர் சிந்த தேவையில்லை. ஈரான் நிலவரங்கள் கிட்டத்தட்ட 4 நாட்களாக சூடுபிடித்திருக்கும் யுத்தம் எதிர்பார்த்திராத அளவில் எதிர்த்தாக்குதல்களை கொடுக்கும் ஈரான். அதேவேளை அவர்களுடைய உச்ச தலைவர் 37 ஆண்டுகளாக 7000 ஆண்டு வரலாறு கொண்ட ஒரு தேசத்தை கட்டிக்காத்து அந்நிய சக்திகளுக்கு எதிராக தடுப்பெறனாக இருந்து தன்னை இறுதி வரை மக்கள் சேவையில் ஈடுபடுத்திய தலைவர் கொல்லப்பட்டு விட்டார். இக்கொலையின் பின்னால் ஈரானுடைய தலைமை, ஈரானுடைய எதிர்கால வழிகாட்டல் போன்ற நிலவரங்கள் எவ்வாறு இருக்கும் என்ற கேள்வியுடன் வேல்டர்மா அவர்களை நிகழ்ச்சிக்கு அழைக்கின்றேன். வணக்கம் அண்ணா. அன்பு வணக்கம். ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார். இதன் விளைவுகளிலிருந்து ஆரம்பியுங்கள். ஆயத்துல்லா கமேனி அவர்கள் ஒரு மதவாத மக்களாட்சி கொண்ட ஒரு அரசை கட்டியெழுப்பி ஈரானை ஒரு வலிமைமிக்க அரசாக்க வேண்டும் என்ற கொள்கையுடன் இருப்பவர். அவருக்கு மிகவும் ஆபத்தான கொள்கை, அவருக்கே ஆபத்தான கொள்கைன்னு சொன்னால் டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல், அதான் அவருக்கு ஆபத்தான ஒரு கொள்கையாக இருந்தது. அப்போ அவர்களுடைய ஆட்சியை மாற்றுவதற்கு 1979ஆம் ஆண்டிலிருந்தே அந்த ஆட்சி மாற்றத்தை அங்கு நிகழ்த்த முயன்று கொண்டே இருக்கின்றார்கள். ஆட்சி மாற்றம் முடியாது என்ற கட்டத்தில் தற்போது ஆட்சியாளரை மாற்ற முயற்சிக்கின்றார்கள். அவர்கள் ஆட்சியாளர்களை மாற்ற முயலும் போதே அவர்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்றால் அவர்கள் முன்னையில் 3 தெரிவுகள் இருந்தன. ஒன்று, இவர்களும் பார்க்க தீவிர போக்கு கொண்ட ஒருவர் வருவார், அல்லது ஒரு மிதவாத போக்கு கொண்டு ஒருவர் வருகிறார், மூன்றாவது இவர்களுக்கு அடிமையான இன்னொருவர் வரலாம் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். அடிமை ஆல்ரெடி அமெரிக்காவை காத்துக் கொண்டு இருக்கின்றார். அடிமை தயாராக. மற்றது இவர்கள் அந்த உச்சத்தலைவர் அயத்துல்லா கமேனி கொல்லப்பட்ட போது உடன் கொல்லப்பட்டவர்களிலே 2 பேர் அமெரிக்காவுடைய ஆட்கள். அவர்கள்தான் அடுத்த ஆட்சி மாற்றத்துக்கு வழிகோக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு திட்டத்துடன் தான் அவர்களே கொல்லப்பட்டு விட்டார்கள். நீங்கள் முகமது அகமது நிஜாத் அவர்களை குறிப்பிடுகின்றீர்களா? அப்போ இப்படி அந்த உளவுத்துறை ஊடுருவல் அவர் எங்கு இருக்கின்றார் என்று கடந்த 4 மாதங்களாக அமெரிக்காவுடைய உளவுத்துறையும் இஸ்ரேலிய உளவுத்துறையும் அவதானித்துக் கொண்டே வந்தன. அந்த தாளம் மிதக்கின்ற செய்மதிகள் மூலம் அவர்களுடைய தொடர்பாடல்கள் அவதானிக்கப்பட்டன. பெரும்பாலான அந்த முக்கியஸ்தர்கள், அந்த அரசியல் முக்கியஸ்தர்கள், படத்துறையை சேர்ந்தவர்களும் சரி, ஆட்சியில் இருப்போதும் சரி, அவர்கள் கைபேசிகளை பாவிப்பது குறைவு. அவர்களுடைய மெய்ப்பாதுகாவலர்கள் கைபேசிகள் பாவிக்க வேண்டும் என்று அவர்கள் தகவல் தெரிவித்துக் கொண்டிருக்கும். அப்போ அவர்களை வைத்து கொண்டு தான் அங்கு ஊடுருவல் நடந்தது. அவருடைய இடம் கடைசி நேரத்தில் அவர் இந்த இடத்துல ஒரு கூட்டத்துக்கு கூட்ட போகின்றார் என்ற அந்த தகவல் அவர்கள் உளவுத்துறை, அமெரிக்கா உளவுத்துறை அறிந்தது என்று சொல்லுகின்றார்கள். வேறு சில கதை இருக்கின்றது, உறுதிப்படுத்த முடியாத கதை. சவுதி அரேபியாவுடைய உளவாளிகள் தான் அதை கண்டுபிடித்தார்கள் என்று. அப்போ அந்த தகவலை வைத்து அவர்கள் இவர்கள் இன்னொரு தவறை செய்தார்கள். ஈரானிய தலைவர்கள் வளமையாக இருக்க வேண்டிய அந்த பங்கர்கள் இருக்காமல் வெளியே வந்து அதுக்கு மேலே ஒரு 6 மாடி கட்டிடம், அதுக்கு கீழே தான் அவர்களுடைய இந்த குண்டு துளைக்காத பங்கர் இருந்தது. அதுக்கு மேலே வந்து
தான் இந்த கூட்டத்தை நடத்தினார்கள். அவர்கள் இந்த அமெரிக்காவுடைய தாக்குதல் தொடர்பாக என்ன செய்வது என்ற ஒரு கூட்டத்தை நடத்துகின்ற போது அவர்கள் எடுத்தார்கள், பகல் நேரத்தில் வந்து இப்படி தாக்க மாட்டார்கள், எங்களுக்கு தெரியும், நாங்கள் காண முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் விமானங்கள் தூரத்தில் இருந்து கொண்டே இந்த தாக்குதலை செய்தது. தகவல் கொடுத்தது அமெரிக்கா, தாக்குதல் செய்து இஸ்ரேல் தான் சொல்கிறார். ஆனால் இரண்டு தரப்பினுடைய விமானங்களும் கிட்டத்தட்ட 200 விமானங்கள் நின்று குண்டு வீசின. சொல்கிறோன்றதுனா சிலது அந்த ஏர்வாய்க்கு சொல்லப்படுகின்ற உளவு வாக்கின்ற விமானங்கள், தகவல் திருடுற விமானம். அப்போ அந்த குண்டுகளை அதில் வீசுகின்ற போது ஒன்றன் பின் ஒன்றாக பல அந்த பங்கபஸ்டர் குண்டுகளை வீசிய போது தான் இந்த 2025 ஜூன் மாதம் வீசப்பட்ட குண்டிலும் பார்க்க வலிமை குறைந்த குண்டு தான் GB-30 என்ற குண்டு தான் வீசப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அந்த குண்டு இஸ்ரேலிடம் இருக்கின்றது. முன்பு 2015 ஒபாமா ஆட்சி காலத்தில் இவர்கள் ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் செய்த போது ஒபாமா இஸ்ரேலை சமாதானப்படுத்துவதற்காக கொடுத்த குண்டு தான் அந்த GBU-34 என்ற குண்டுகள். அவற்றை பாவித்துத்தான் இவர்களை அளித்துள்ளார்கள். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அமெரிக்காவுக்கு வேண்டப்பட்ட முகமது அகமது நிஜாத் போன்றவர்களும் இதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று. அது ஒரு சேம் சைட் கோலா அல்லது ஒரு பெரிய பலியை எடுக்கும்போது ஒரு சிறிய பலி கொடுக்கப்பட்டதா? அதை அவர்களோட பாசில் சொல்கிறாங்கன்னா கோலட்ரல் டேமேஜ். அப்போ அதுதான் நடந்தது. அப்போ 150 சிறுமிகளை கொண்டது கூட அதுக்குள்ளே தான் வரும். இப்போ அந்த சிறுமிகளை கொன்றது இஸ்ரேலில் அப்படி ஒரு கொலை நடந்திருந்தால் தினசரி 4 தடவை சாப்பாட்டுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் அவர்களுடைய தொலைக்காட்சிகள் அதை தொலைக்காட்சிகள் அந்த அத்தனை சிறுமிகளுடைய படங்களையும் போட்டு அவர்களுடைய டெலிவியர், அவர்கள் பாவித்ததுகள், அவருடைய செருப்புகள், அவருடைய தந்தை பெற்றோர்களுடைய அழுகைகள், உறவினர்களுடைய அழுகைகள் எல்லாவற்றையும் காட்டி கொண்டே இருப்பார்கள். இது தொடர்பாக நான் இதுவரை எந்த ஒரு மேற்குள்ள தொலைக்காட்சியில் ஒரு படத்தை கூட காணவில்லை. ஈரானிய குழந்தைகளுக்கு கண்ணீர் சிந்த தேவையில்லை. சரி, நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீர்கள் 200 விமானங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த குண்டுகள் என்று. அப்படியானால் இவரை எப்படியேனும் தொலைத்து கட்ட வேண்டும் என்ற வேட்கையில் என்ற வேகத்தில் தான் இந்த 200 விமானங்கள் சென்று தாக்குதல் நடத்தின என்று கொள்ளலாம். இவர்கள் ஒரு புறம் பேச்சுவார்த்தை செய்து கொண்டு, இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈரானியனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார், ஓரளவுக்கு நாங்கள் முன்னேற்றம் கண்டுள்ளோம், இனி செயல் திட்டம் தான் நாங்கள் வகுக்க வேண்டும். அப்போ வேண்டுமென்றே அவர்கள் ஏமாற்றி பேச்சுவார்த்தையை செய்யவிட்டு தங்களுடைய தயாரிப்பு வேலைகளை தீவிரமாக செய்து கொண்டு இப்போ அவர்கள் சமாதானம் பெறப்போதுன்னு இவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரத்தை காட்டாமல் இருந்திருக்கலாம். மற்றது நெத்தன்யாகு தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வந்தவர் அங்கு அவர்களுக்கு பெரிய அழிவு ஏற்படுத்த வேண்டும் என்று. சவுதி அரேபியாவும் கூட திரைமறைவில் கடந்த 4 மாதங்களாக அதை வலியுறுத்தி கொண்டிருந்தது என்று கூட செய்திகள் வருகின்றன. அதுவும் உறுதிப்படுத்த முடியாத செய்தி. வெளியில் அவர்கள் இப்படி ஒரு சண்டை விரும்பவில்லை, தாக்குதலை விரும்பவில்லை என்று சொன்னாலும் அவர்களை பொறுத்த வரையில் இந்த மன்னர் ஆட்சிக்கு இந்த மதவாத மக்களாட்சி ஒரு சவாலாக தொடக்கத்திலேயே பார்த்தார்கள். அது மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கும் அப்படித்தான் அவர்களை போதித்து வைத்திருந்தது. ஈரானியர்களையும் அரபுக்களையும் பிரித்து வைப்பதற்காக. இப்போ முன்பு நாங்கள் சியா முஸ்லீம், சுனி முஸ்லீம் என்று நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. உலக அரசியல்ல எல்லாரும் இஸ்லாமியர் என்று தான் பேசுவார்கள். 1979 பிறகுதான் இந்த பிரிவினை திட்டமிட்டு உருவாக்கினார்கள். இப்போது இந்த உச்ச தலைவர் கொல்லப்பட்டு விட்டார். கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் வாழும் ஈரானில் ஒரு 5% அல்லது 10% ஜனநாயக குஞ்சுகள் அமெரிக்க ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொண்டாலும், ஒரு உச்ச தலைவர் கொல்லப்பட்ட பின் இந்த 37 ஆண்டு கால உழைப்பு, அந்நிய சுரண்டலுக்கு எதிராக உள்ளூர் வளங்களை காப்பாற்றுவதற்காக எழுந்து நிற்றல் என்ற வீரம் உடனடியாக நெல்லிக்காய் மூட்டையாகிவிடும் என்று நினைக்கின்றீர்களா? அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக குண்டுகளை வீசிக்கொண்டே வீசிக்கொண்டு தான் இருக்க போகின்றது. அப்போ அதை வைத்து பார்க்கின்ற போது இன்னும்
பல பத்தாண்டுகளுக்கு ஈரான் தலையெடுக்க முடியாது பொருளாதார அடிப்படையில். ஆனால் ஈரானால் தலையெடுக்க முடியும் எது வரைக்கும் மண்டலத்தில் அங்கு உள்ள எரிபொருள் கிணறுகள் பாதுகாப்பை இருக்கின்ற வரைக்கும் அவர்களால் மீண்டும் தலையெடுக்க முடியும். மற்றது வேறு கழுகுகள் பார்த்து கொண்டிருக்கிற அங்கு போய் சீனா போன்ற நாடுகள் அங்கு போய் அந்த தவிச்ச புயல் அடிக்கின்ற நாடுகள் அங்கு போய் முதலீடு செய்து தாங்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக கூட காத்திருக்கின்றன. அப்போ அவர்களுடன் இணைந்து கூட மீள ஈரானை கட்டி எழுப்பலாம். ஆனால் ஈரானியர்கள் அந்த அமெரிக்க சார்பு ஆட்சி அங்கு விராமல் கவனமாக இருக்க வேண்டும். அது எவ்வளவு தூரம் சாத்தியம்? உச்சத்தலைவர் கொல்லப்பட்டு விட்டார், நீங்கள் சொல்கின்றீர்கள் தொடர்ந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய சக்தி மிக்க தலைவர்களும் குறிவைத்து வேட்டையாடப்படுகின்றார்கள் என்று. ஆனால் தீவிரமான எதிர்த்தாக்குதலும் நடக்கின்றது. முதன்முறையாக லிபியா, ஈராக், சிரியா போல அல்லாது மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து அமெரிக்க இராணுவ விமான கடற்படை தளங்களும் குறிவைக்கப்படுகின்றன. எப்படி இருக்கும் எதிர்காலம், அமெரிக்காவின் எதிர்காலம்? அமெரிக்காவின் எதிர்காலம் பார்க்க போனால் இனி அமெரிக்காவிலே தீவிரவாத தாக்குதல்கள், அதாவது அந்த லோடெக் அட்டாக்கள் சொல்கிறார்கள். ஒரு மக்கள் கூடிய இடங்களில் ஒரு வாகனத்தை வேகமாக ஓட்டிக்கொண்டே அவர்களை அழிப்பது போன்றவற்றை செய்வார்கள். அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடியதாக ஏதாவது செய்வார்கள். அது ஈரான் தான் செய்ய வேண்டும் என்று அல்ல, அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பால் மனமுடைந்த அமெரிக்காவில் வாழ்கின்றவர்களே செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த இதற்கெல்லாம் பல பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமெரிக்கா செய்ய வேண்டியிருக்கும். சில விட எல்லாரையும் தேடி பிடிச்சு அங்கே உள்ளவர்கள் எல்லாரையுமே வெளியேற்றக்கூட தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் தயங்க மாட்டார்கள். வியட்நாம் போருக்கு எதிராக அமெரிக்க மக்கள் தெருவுக்கு வந்ததை போல ஒரு மக்கள் எழுச்சிக்கு வாய்ப்பே இல்லை என்று நினைக்கின்றீர்களா? வியட்நாம் போரின் போது நடந்ததுன்னு சொன்னால் கட்டாய படைத்துறை சேவை, எல்லோரும் போய் வியட்நாமில் சண்டை பிடிக்க வேண்டும் என்றப்ப அது அமெரிக்கா அதை செய்தது. எங்களுடைய எதிர்கால சந்ததி போரில் பயிற்சி பெற்ற ஒரு சந்ததியாக உருவாக்குறதுக்காக செய்தார்கள். இப்போ மக்கள் அதை விரும்பவில்லை. போய் இன்னொரு நாட்டுக்கு போய் போர் புரிவது, அதுவும் காடுகளுக்குள்ள கொரில்லா போஃபேர்களில் போய், அதனால்தான் அவர்கள் அந்த வியட்நாம் போரை எதிர்த்தார்கள். வியட்நாம் மக்கள் உள்ள அக்கறையிலும் பார்க்க அந்த அச்சத்தால் தான் கூட எதிர்ப்புகள் வந்தது. பட் அப்போதே இருந்த ஊடகங்களும் ஓரளவுக்கு இப்போது உள்ள ஊடகங்களைப் போல மோசமாக இருக்கவில்லை. அப்போ அந்த அடிப்படையில் தான் வியட்நாம் போருக்கு பரவலான எதிர்ப்பு அமெரிக்காவில் இருந்தது. சரி, நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். போர் வீரர்களுக்கு பதிலாக விமானங்கள் வந்துவிட்டது. தனியே விமானங்களால் மட்டும் வானிலிருந்து குண்டுகளை வீசி மட்டும் ஈரான் என்ற இந்த பெரிய நாட்டை கட்டுக்குள் கொண்டு வர முடியுமா? பல படத்துறை அரசியல் நிபுணர்களுடைய கருத்து வான் தாக்குதலால் ஆட்சி மாற்றம் செய்ய முடியாது என்று இதற்கு முந்தைய நிகழ்ச்சியிலும் சொல்லியிருந்தோம். அந்த ஈரானில் உள்ள அந்த 10 கோடி மக்கள், அப்போ அவர்கள் அப்போ இனி வருகின்ற ஆட்சியாளர், ஒவ்வொரு ஆட்சியாளர் தொடர்ச்சியாக தாக்குதல் செய்து அழித்து கொண்டே இருந்தால் கடைசியில் யார் மிஞ்ச போகிறார்கள்? அடிமைகளாக இருந்து ஆட்சி செய்யக்கூடியவர்களாம் மிஞ்ச போகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்னும் சில வாரங்கள் எடுக்கும், இன்னும் சில மாதங்கள் எடுக்கும் ஒரு வருடங்கள் வரை போகுமா? அப்ப அந்த இதற்கு ஏற்ற ஆட்சியாளர்கள் அங்கு வரும் வரை தொடர்ந்து தாக்குதல் செய்து கொண்டிருந்தால் அந்த அது நடக்கலாம். அதாவது அமெரிக்கா சார்பு ஆட்சி அங்கு ஏற்படலாம். ஆனால் அந்த எரிபொருள் அந்த தட்டுப்பாடு மூடி வைத்திருப்பது அதை சொல்லுவார்கள். அந்த சோக் பாயிண்ட் சொல்லுவார்கள். பல பொருள் புவிசார் அரசியல் நிபுணர்கள் அதில் குறிப்பாக அந்த கடல் கோட்பாட்டை முன்வைத்த புவிசார் அரசியல் நிபுணர் சொன்னது அந்த சோக்கிங் பாயிண்ட்ஸ், அந்த குறுகிய நீரிணைகள்ல தான் முக்கியம் கவனம் செலுத்த வேண்டும் உண்டு. அப்போ இந்த ஹோமஸ் நீரிணைக்கு வடக்கு பக்கத்தில் ஈரானும் தெற்கு பக்கத்தில் ஓமானும் இருக்கின்றது. அப்போ அதை தடுக்கின்ற வலிமை ஈரானுக்கு இருக்கின்றது. அப்போ இவர்கள் ட்ரம்ப் சொல்கின்றார் தன்னுடைய கப்பல்கள் உறுதுணையாக சென்று ஹோமஸ் வளைகுடாவை திறந்து விடும் என்று சொல்கிறாரே. இன்னும் எனக்கு இந்த போரின் போது இன்னும் ஒரு கப்பல் கூட அந்த இடத்துக்கு போகல நினைக்கிறேன். அப்ப இதுவும் ட்ரம்பினுடைய ஒரு வாய் வீச்சு என்று சொல்கின்றீர்கள். அரபிக் கடல்ல தான் இப்ப தற்போது இந்த
அவர்களுடைய விமானந்தாங்கி கப்பலும் பரிவார கப்பல்களும் நிற்கின்றன. அவர்கள் அதற்கு பின்பு ஓமான் வளைகுடாவுக்கு போக வேண்டும். அப்புறம் அதற்கு பின் தான் ஹோமஸ் நீரிணை, பின்பு பாரசீக வளைகுடா. அப்போ அதற்குள்ள அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிற்பதாக தெரியவில்லை. ஆனால் வாரையில் உள்ள தளத்தில் அமெரிக்க பெரிய படத்தளம் இருக்குது, அங்கு அமெரிக்க கப்பல்கள் நிற்கலாம். அதன் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ இந்த எங்களோட சில சொல்வார்கள் அமைவிட வலிமை உண்டு. இலங்கையின் நாங்களும் கேந்திர முக்கியத்துவம், அமைவிட வலிமை எங்களுக்கு திருவோணமலை இருப்பது போல. இந்த ஹோமஸ் நீரிணை ஈரானுக்கு ஒரு சாதகமான அமைவிடம். ஆனால் அதை கட்டுப்படுத்துகின்ற வலிமை இருக்கு மட்டும்தான் அது அமைவிட வலிமைன்னு சொல்லலாம். இப்போது இருப்பது சாதகமான வலிமை, தற்போது கட்டுப்படுத்தக்கூடிய நிலைத்தான் இருக்கின்றது. இவர்கள் தொடர்ச்சியாக தாக்குதல் செய்து ஈரானில் அந்த ஹோமஸ் நீரனுடைய தெற்கு கரையில் வடக்கு கரையில் ஈரானியர்களே இல்லை என்றபடியில் தாக்குதல் செய்து இவர்களுடைய படைகள் போய் அங்கு நிலை கொண்டால்தான் ஹோமஸ் நீரணியை தொடர்ச்சியாக காப்பாற்ற முடியும். அமெரிக்க தரப்படைகள் ஈரானிய வடக்கு பிரதேசத்துக்கு ஹோமஸ் நீரணையின் வடக்கு, ஹோமஸினுடைய வடக்கு, ஈரானுடைய தெற்கு, அந்த இடத்திற்கு அமெரிக்க தரப்படைகள் செல்ல வேண்டும். அதாவது பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் சாத்தியமா என்றதுதான் கேள்வி. பூட்ஸ் ஆன் த கிரவுண்ட் சாத்தியம் இல்லை என்று தான் நினைக்கிறேன். சொன்னால் அந்த தொடர்ச்சியாக இவர்கள் சிறு சிறு ஆளில்லா விமானங்களை உற்பத்தி செய்து அதன் மூலம் தொடர்ச்சியாக தாக்குதல் செய்து கொண்டு ட்ரோன்கள் தவிர ஈரானுடைய வல்லமையாக சொல்லப்படும் ஏவுகணைகள், தொடர்ந்து ஏவுகணைகளை தயாரிக்கும் வல்லமையும் தொடர்ந்து ஏவுகணைகளுடைய திறனை அதிகரிக்கும் வல்லமையும் தேவைப்பட்டால் அதன் முனையில் ஒரு அதிக சக்தி வாய்ந்த குண்டுகளை பொருத்தக்கூடிய வல்லமையையும் ஈரான் தொடர்ந்து பேணும் என்று நம்புகிறீர்களா? ஈரானால ஒரு மாதத்துக்கு 100 ஏவுகணைகளை, அதாவது இந்த காத்திரமான ஏவுகணையை தயாரிக்க முடியும். அதை இடைமறித்து அளிக்கின்ற ஏவுகணைகளை பொறுத்தவரையில ஒரு மாதத்துக்கு அமெரிக்காவில் 7 ஏவுகணைகள் தான் செய்ய முடியும்னு சொல்கிறோம். அப்போ அந்த வகையில் ஈரான் கூட தயாரிக்கலாம். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால் அந்த ஏவுகணை செலுத்திகள் அது ஒன்றை தயாரிக்க கனகாலம் எடுக்கலாம். அந்த ஏவுகணை செலுத்திகளை தேடி தேடி அழித்து கொண்டிருக்கிறார்கள். அதை மறைத்து வைத்திருப்பது சிரமம். மற்றது ஒன்று அந்த மொபைல் லான்ச்சர்ஸ் என்று சொல்லப்படும் ஏவுகணை செலுத்திகளை நிலத்தினுடைய மேற்பரப்புகளை வைத்து அங்கு வைத்து இடம் மாறி தாக்குதல் செய்யலாம். அவற்றை இலக்கு வைத்து தாக்குதல் போது நடந்து கொண்டிருக்கும். அது இன்னொன்று இருக்கின்றது, நிலத்திற்கு கீழே இருந்து கொண்டு அதனுடைய குழாய் வரும், சைலோன்னு சொல்வார்கள். அதில் கதவு இருக்கும், மறைத்து வைத்திருப்பட்டிருக்கும். தேவையான நேரத்தில் அதை திறந்து அதன் மூலம் தாக்குதல் செய்யலாம். அப்போ அது எவ்வளவு தூரம் இவர்கள் தங்களுடைய லான்ச்சர்ஸை தக்க வைத்திருக்கும் கொண்டிருக்கிறார். வெளிப்பரப்பில் மேற்பரப்பில் உள்ள லான்ச்சர்ஸ்லேயும் தாக்குதல் செய்கின்றார்கள். இந்த சைலோன்னு சொல்லப்படுகின்ற அதன் மீதும் தொடர்ச்சியாக தாக்குதல் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஈரானுடைய வலிமையற்ற, அமெரிக்காவோடு ஒப்பிடும்போது ஈரானுடைய வலிமையற்ற பிரிவாக ஈரானுடைய கடற்படையை சொல்லுகின்றார்கள். அது சரியானதா? கடற்படை வலு என்பது ஈரானால் தொடர்ந்து பேணப்படக்கூடியதாக இருக்கின்றதா? தொடர்ந்து பேணுவது சிரமம் தான் இருக்கும். ஈரானிடம் நீர்மூழ்கி கப்பல் இருக்கின்றன, கரையோர கப்பல்கள் இருக்கின்றன. கப்பல்களை கட்டுவார்கள். அவற்றையெல்லாம் இன்னும் சில நாட்களுக்குள் முற்றாக அழித்து விடுவோம் என்று அமெரிக்கா கண்ணங்கட்டி கொண்டிருக்கின்றது. வான்படை என்று பார்க்கின்ற போது அவருடைய இப்பெல்லாம் மிக பழைய வான்படை Su-24. அதில் தற்போது ஒரு விமானி போய் தாக்குதல் செய்தார் என்று சொன்னார். அந்த சூழல் அது ஒரு தற்கொலை தாக்குதல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது பழைய விமானங்கள். அந்த இன்ஜெக்டட் பண்ணி வழியாக விழுகிற அந்த ஒரு வசதியில் சுட்டதான். மற்றது நவீன கருவிகள் ஒன்றும் இல்லை. அது Su-24 ரஷ்யா வாங்கியது. மற்றது 79ஆம் ஆண்டுக்கு முன்பு அமெரிக்கா கொடுத்த F-14 அந்த விமானங்கள் கூட பழைய விமானங்கள் தான். அதனுடைய உதிரி பாகங்களை ஈரானே தயாரித்து அதை தயாரித்து இதை பொறுத்த வரையில், வான்படை கடற்படை பொறுத்த வரையில் ஈரான் பலவீனமாகத்தான் இருக்கு, மிக பலவீனமாக இருக்கின்றது. ஆனால் ஆளில்லா விமானங்கள், ட்ரோன்ஸ், அந்த உற்பத்தியில் அவர்கள் முன்னேறி கொண்டே இருக்கின்றார்கள். இதில் தொடர்ந்து மற்றது ஏவுகணை உற்பத்தியில் அதில் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தால் தாக்குவது, அவர்களை அழிப்பது சிரமம் என்ற நிலையில தான் இப்படி ஒரு போர் தொடங்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இது ஒரு அற்புதமான சந்தர்ப்பம்.
அங்கு அமெரிக்காவில் தற்போது ஆட்சியாளர்கள், அது ஒரு புறம் இருக்க. மற்றது ஈரானில் பொருளாதார பிரச்சனையும் இருக்கின்றது. இந்த இரண்டையும் சாதகமாக வச்சு கொண்டு ஈரானில் உள்ளுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்றன வைத்துக்கொண்டு இந்த தருணத்தில் ஈரானை ஒழித்து கட்ட ஒன்றுதான் இஸ்ரேல் கவனமாக இருக்கின்றது, மும்முரமாக இருக்கிறது. ஈரானுடைய இந்த போர்தான் நெத்தன்யாகுவுக்கும் கடைசி போர் என்றும் அரசியல் விமர்சகர்கள் எதிர்வு கூறுகின்றார்கள். அது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? ஒரு பிரச்சனைக்குரியனை வச்சு முடிக்க வேண்டியது, அதை முடிக்கத்தான் இஸ்ரேலினுடைய அந்த டீப் ஸ்டேட் நினைக்கிற வைக்கிறது. இவரை வச்சு செய்ய வேண்டிய எல்லா ஊத்த வேலையும் செய்து எல்லா குற்றத்தையும், எல்லா போர்க்குற்றங்களும், இப்போ சிறுமிகளுடைய பாடசாலையில் குண்டு வீசது போர்க்குற்றம், ஒரு அரசு தலைவருடைய மாளிகையில் குண்டு வீசது ஒரு போர்க்குற்றம், அதில் ஒரு சாதாரண அப்பாய் மகனுடைய ஒரு வீட்டில் ஓட்ட உடைஞ்சாலே அதே ஒரு போர்க்குற்றம். இவ்வளத்தையும் செய்கிறதுக்கு இப்போ தான் ஒரு ஆள் கிடைச்சிருக்கிறார். அதை வைத்து கொண்டு இஸ்ரேலிய உலக அரசு எல்லாவற்றை இந்த ஈரான் கதையை முடித்து விட்டு பிறகு இவர் எக்கடு விட்டாலும் போகட்டும் என்ற அடிப்படையில் தான் இஸ்ரேல் செயல்படுகின்றது. நேரம் போய்கொண்டிருப்பதால் அடுத்த காணொளியில் இந்த ஈரானின் பின்னடைவு பிராந்தியத்தில், குறிப்பாக அமெரிக்காவின் உண்மை எதிரியான சீனா இதனால் எதுவிதம் பாதிக்கப்படும், அல்லது ஹோமுஸ் நீரிணையை மூடி வைத்திருப்பதால் சீனாவுக்கு ஏற்பட போகும் பொருளாதார நஷ்டங்கள், அந்த விடயங்களில் ரஷ்யாவின் பங்கு பாத்திரம் போன்றவை பற்றி அடுத்த காணொளியில் தொடர்வோம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.